தமிழ் தேசிய பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் திருவண்ணாமலை வாழுகின்ற உறவுகளை சந்தித்து விவசாய சின்னத்திலே ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை மீட்பதற்காக, உங்கள் வாழ்க்கையை காப்பதற்காக, நம் நாட்டின் நிலங்களையும் வளங்களையும் மீட்பதற்காக விவசாய சின்னத்திலே போட்டியிடுகின்ற திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்களுக்கு, கீழப்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட வழக்கறிஞர் லோகநாதன் அவர்களுக்கும், செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற ஆசிரியர் பெருமகள் தங்கை சோபா அவர்களுக்கும் விவசாய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இன்னும் சற்று நேரத்தில் உங்களோடு பேச இருக்கிறார். சிதம்பரத்தில் இருக்கின்ற நடராசனை வழிபட்டால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்ற ஒரு நம்பிக்கை ஆன்மீகவாதிகளிடையே உண்டு. ஆனால் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே அன்றாடம் நடக்கின்ற பாலியல் வன்புணர்வுகள், கொலைகள், கொள்ளைகள், சாலை விபத்துக்கள், சாராய சாவுகள் எல்லாவற்றிலிருந்தும் தமிழ்நாட்டை மீட்பதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்பினால்தான் முக்தி என்பதை திருவண்ணாமலை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த மண் வென்று மண் கொண்டான் என்ற புகழ்பெற்ற சம்புவராயர்கள் ஆண்ட மண். எதிரிலி சம்புவராயர், குலசேகர சம்புவராயர், ராஜகம்பீர சம்புவராயர் ஆட்சி செய்த மண் இப்போது சனியன் சகடைகளின் ஆட்சியிலே சிக்கியிருக்கிறது. தமிழ்நாட்டை ஆள்வது யார்? தமிழ் பேரினத்திற்கு இழிவையும் அவமானத்தையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிற இவர்கள். இந்த மண்ணை மீட்பதற்காக அரசியல் களத்திலே நிற்கின்ற ஒரு பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி. ஆனால் இந்த திருவண்ணாமலை தமிழ்நாட்டிலே இருந்தாலும் இப்போது இங்கே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? தமிழர்களுக்கு வீடு கிடைக்கிறதா? வாடகைக்கு குடியேற்பவர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் வீட்டை காலி செய்ய வலுக்கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அங்கே யார் வந்து குடியேற்றப்படுகிறார்கள்? யார் குடியேற்றப்படுகிறார்கள்? எதற்காக? யாருடைய அனுமதியோடு? திருவண்ணாமலையை அருணாச்சலம் என்று பெயர் மாற்றுகின்ற துணிவு இவர்களுக்கு எப்படி வந்தது? அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு தந்தது என் மக்களாகிய நீங்கள் செலுத்திய வாக்குதான். நீங்கள் செலுத்திய வாக்குதான். எனவே இந்த நிலத்தை, இந்த மண்ணை, இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்று சரியாக சிந்தித்து நாம் நமது ஜனநாயக கடமையை, வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என் அன்பு மக்களே. இல்லை என்றால் திருவண்ணாமலை மட்டுமல்ல, இந்த தமிழ்நாடே அந்நியர் ஆதிக்கத்திற்கு போய்விடும். விஜயநகர வாரிசுகள் இந்த மண்ணிலே ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் ஏன் இங்க ஒரு நல்ல அரசு பள்ளி, அரசு கல்லூரியை, தரமான சரியான சமமான கல்வியை தர முடியவில்லை? தனியார் கல்லூரிகள், அவர்கள் நடத்துகிற பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன? அங்கே படிப்பதற்கு நம் பிள்ளைகள் கடன் வாங்கி படிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம். அடே அடே, ஏண்டா எங்களை கடன் வாங்குற நிலைமையிலே வச்ச அப்படின்னு கேட்க வேண்டியது யார்? நாம் கேட்கணும். அதற்கான விடை யார் சொல்லணும்? நாம் தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? விவசாய சின்னத்தில் வாக்களிப்பதன் மூலமாக சொல்ல வேண்டும். வாக்களிப்பதன் மூலமாக சொல்ல வேண்டும். சரியான சமமான தரமான மருத்துவம் ஏண்டா தரல? நீ பெரிய கொம்பாதி கொம்பன் வீர வல்லாள மகாராஜா இங்கே 2வது கோபுரத்தை கட்டினார், அவர் எங்கள் தாத்தா என்று ஒரு தமிழன் சொன்னால், எங்க தாத்தாவும் தான் கட்டினா. என்னத்தை நோட்டினா உங்க தாத்தா? என்னத்தை நோட்டினா? நீ எங்க ஓட்ட வாங்கிக்கிட்டு எங்க மக்களுக்கு எதை திருப்பி கொடுத்த? எதை திருப்பி கொடுத்த? ஏதோ இது அண்ணாமலை தீபம் ஏத்துறதுனால இந்த மலையை விட்டு வச்சிருக்கான். இந்த மலையை விட்டு வச்சிருக்கான். தமிழ்நாட்டுல எந்த மலை இருக்கு? எல்லா கல்குவாரி, எல்லா கிரானைட் ஏத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கான். இந்த கொள்ளைக்காரர்களுக்கு தான் நாம் வாக்கு செலுத்தி கொண்டே இருக்கிறோம். அதற்கு உங்களுக்கு இதுவரைக்கும் வேறு மாற்று வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்கள். திருவண்ணாமலை எப்போதுமே இந்த திராவிட திருடர்களுக்கு அவர்களுக்கான நிலமாக இருந்து வந்திருக்கிறது. தமிழர்களாகிய தமிழ் பேரினத்தின் மீட்சிக்காக இங்கே அரசியல் களத்திலே வந்திருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த நாட்டை எப்படி உருவாக்க வேண்டும், ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்ற பெருங்கனவோடு
தேர்தலிலே இங்கே தம்பி தங்கைகளை நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களிப்பது என்பது இந்த நாட்டை, வருங்கால தலைமுறையை, நமது வாழ்க்கையை காப்பது. இதோ எமது உரிமை, எமது உறவுகள், காவல்துறையினர் 1 மணிக்கு இந்த வெயிலிலே நிற்கிறார்களே, ஏன் நிற்கிறார்கள்? எல்லா நாடுகளிலும் காவல்துறை இருக்கிறது, எல்லா நாடுகளிலும் சாலை இருக்கிறது. எந்த சாலையிலாவது வளர்ந்த நாடுகளிலே காவல்துறை நடுவில் நிற்பதை பார்த்திருக்கிறீர்களா? இந்த காவல்துறைக்கு என்ன சீர்திருத்தத்தை கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும், அவர்கள் வாழ்க்கை எப்படி செம்மமைப்படுத்த வேண்டும் என்று அண்ணன் ஒரு பெரும் கனவோடு ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். காவலர்களை நாம் மனிதர்களாக நடத்தும் போது அவர்கள் அந்த பணி அழுத்திலிருந்து விடுபட்டு என் மக்களை உறவுகளாக, அண்ணன் தம்பிகளாக மதிப்பார்கள். அதுதான் அரசியல் புரட்சி. அந்த அரசியல் புரட்சியை இந்த மண்ணிலே நிகழ்த்துவதற்கு ஒரே ஒரு தலைவனுக்கு தான் தகுதி இருக்கிறது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஒரே ஒரு கட்சிக்கு தான் தகுதி இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சிக்கு. அந்த நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் மாவீரர்களாக, அவர்களின் ஆசியோடு, மாவீரர்களின் ஆன்மாவின் வழிநடத்தலில் இந்த மண்ணை, இந்த மக்களை காப்பதற்காக விவசாய சின்னத்திலே எமது பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்கள் வாக்குகளை, வாக்குரிமை என்பது, ஜனநாயக உரிமை என்பது ஏதோ ஒரு நாள் கூத்து அல்ல. அது நம் நாட்டை மீட்பது, நம் இனத்தை காப்பது. அன்புக்குரிய மக்களே, விவசாய சின்னத்தில் வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.